பார்த்தா இவர் பண்ண என்ன ஆச்சு என்னன்னு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு படுத்துட்டாரு. காலையில் எழுந்திரிச்சு வியாபாரத்துக்கு போகிறப்போ என்ன பண்ணார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ எழுந்துக்காத சீக்கிரம், நான் வந்து போயிட்டு வந்து இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துக்காத, பையன் ஸ்கூலுக்கு லீவு இன்னைக்குன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துன்னு வெளியே போனார். உடனே நான் பின்னாடி இருந்து வந்தால் பார்க்கவே முடியாது அவரை. அப்படியே கொஞ்சம் இங்கே நின்றுக்கின்னு ஒரு ஆளுக்கிட்ட சைக்கிள் நிறுத்திட்டு பேசியிருந்தாரு. நான் வந்து வேலைப்பா என்ன பேசிங்கிற வியாபாரத்துக்கு கல்யாணம்னா, இல்லை எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன் சரி மரம் ஏறுவார் அவரு, மரம் ஏறி தானே இப்போ இளநீர் பறிச்சு எடுத்துன்னு போவார், எத்தனா ஒன்று ஆகிட போதும் சைக்கிள் தள்ளி வந்து இங்கே விட்ட உடனே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்களுக்கு அரிசி வாங்குவாது உதவும் போனேன்னா அப்படின்னு சொன்னார். நீ உடம்பு முக்கியம் இல்லைன்னு கூட்டின்னு வந்தேன். கூட்டின்னு வந்த உடனே ஒரு நாள் கூட அவர் பகலில் படுக்க மாட்டார், நைட்லேயும் படுக்க மாட்டார். கை நீலிக்கு நைட்லாம் தண்ணி கட்ட ஓடுவார். வெடிகாலம் எழுந்து வந்தோடனே எங்களுக்கு காப்பி எடுத்து கொடுத்துட்டு மரம் ஏறுவார், போய் கஷ்டப்படுவார். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவர்கிட்ட. யாருன்னா ஒருத்தர் அவர் எதற்க சிகரெட் பிடிச்சா கூட சரி, ஏன்டா நல்லா செலவு பண்ணுறீங்க, அந்த நாளெலாம் தான் வீட்டுக்கு உபயோகப்படணும்ல அப்படின்னுவார். அந்த மாதிரி சொல்லிட்டு வருவார். கால் வரலன்னாரு. அப்படியே வந்து ஒரு கட்டில் மேலே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் நான் பேன் போட்டேன். படுத்தார். படுத்துட்டு திடீர்னு என்ன பண்ணார், இந்த கூசமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு, இந்த பொம்பளைங்களுக்கு வெளில போகிற மாதிரி போகுது எனக்குன்னு சொன்னார். கூட்டின்னு வந்து விட்டோடனே ஆஸ்பத்திரிக்கு வானா வரல, அவர்கிட்ட கூட்டின்னு போனோடனே அந்த டாக்டர்கிட்டயும் அவனை கூட்டின்னு போய்க்கிறாரு. கூட்டின்னு போனோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன்பா அவன் வந்து ஃப்ராடு, நீ அவனை நம்பி ஏமாந்துட்டேன், 2000 ரூபாய் பிடின்னு போயிட்டான், குழந்தைங்களா டிவி வாங்க வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. டாக்டர் திட்டி உனக்கு சத்து இல்லைப்பா, நீ சத்து மாத்திரை எழுதி தரேன்னு எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்த உடனே வந்த உடனே என்ன பண்ணார், மெடிக்கலுக்கு போனார். மெடிக்கலுக்கு போனோடனே மாத்திரை சீட்டை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கினாரு. பாக்கெட்டில் வச்சுன்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நீ எதுக்கு மாத்திரை சீட்டை வச்சுக்கிறேன்னா, இல்லை இல்லை பசங்களுக்கு பவுட்ரு வாங்கிக்கோ அப்படின்னாரு. மவுத்துக்கு பவுட்ரு சின்னது தான் வாங்கி தருவார், பெருசாக வாங்கி தர மாட்டார். அப்படியே கொஞ்சம் பெருசு வாங்கினார். நான் சொன்னேன் சின்னது தானே வாங்குவேன், எதுக்கு பெருசு வாங்குறேன் அப்படின்னா, இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் நான் வந்து வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன அவ்வளோ சின்ன மாத்திரை சொல்கிறேன்னு மாத்திரை சீட்டை பிடிங்கினாலும் மாத்திரை வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அரிசி மெல்லிஸ் அரிசி அங்கே பயிர் வச்சோம், இங்கே வந்து பயிர் வைக்கல, எங்கள் பொண்டாட்டி ஆப்ரேஷன் பண்ண உடம்புச்சு, இன்றைக்கி அதுவும் நாட்டாக்காலில் போயிட்டு 25 கிலோ அரிசி வாங்கின்னு வந்தார். வாங்கின்னு வந்து வச்சுட்டு என்ன பண்ணார், இந்த சின்ன பையனுக்கு மட்டும் இங்கே மொட்டை அடிச்சு காது குத்திடலான்ட்டு எல்லாருக்கும் எங்கள் மச்சின்சிக்கு எல்லாம் போய் அம்பத்தூர்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். எங்கள் அம்மாலாம் அந்த சாயங்காலம் வந்த உடனே உங்கள்கிட்ட அந்த மாத்திரை போடுன்னு சொன்னால் நான் அப்புறம் போடுறேன் நீங்கள் நீ சாப்பாடு செய்யாது. எழுந்து பார்த்தா இவர் பண்ண என்ன ஆச்சு என்னன்னு ஒன்றும் இல்லைன்னு படுத்துட்டாரு. காலையில் எழுந்திரிச்சு வியாபாரத்துக்கு போகிறப்போ என்ன பண்ணார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ எழுந்துக்காத சீக்கிரம், நான் வந்து போயிட்டு வந்து இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துக்காத, பையன் ஸ்கூலுக்கு லீவு இன்னைக்குன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துன்னு வெளியே போனார். உடனே நான் பின்னாடி இருந்து வந்தால் பார்க்கவே முடியாது அவரை. அப்படியே கொஞ்சம் இங்கே நின்றுக்கின்னு ஒரு ஆளுக்கிட்ட சைக்கிள் நிறுத்திட்டு பேசியிருந்தாரு. நான் வந்து வேலைப்பா என்ன பேசிங்கிற வியாபாரத்துக்கு கல்யாணம்னா, இல்லை எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன் சரி மரம் ஏறுவார் அவரு, மரம் ஏறி தானே இப்போ இளநீர் பறிச்சு எடுத்துன்னு போவார், எத்தனா ஒன்று ஆகிட போதும் சைக்கிள் தள்ளி வந்து இங்கே விட்ட உடனே நீங்கள்